अस्सलामुअलैकुम वेलकम टू சேனல் ஆட்டு மூளை முட்டை ஃப்ரை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதில் கீரையும் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. நான் சப்பாத்திக்கு செஞ்சேன். இப்படி பாருங்கள். ஆட்டு மூளை ஒரு 4 இருக்குது. 3 முட்டை எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டு மூளை எல்லாம் இது இருக்குது இல்லையா, ரத்தம் அதெல்லாம் எடுத்துடலாம். வெங்காயம் 2 பெரிய சைஸ் கட் பண்ணியிருக்கேன். கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வெங்காயம் போட்டுக்கலாம். இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட்டு மூளைக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் தான் இப்படி கலர் மாறி இருக்குது. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனு. உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். கீரை போட்டு இருக்கேன். அது ஹிந்தியில் ஸ்விங் கீரைன்னு சொல்லுவாங்க. ஸ்விங்கி பாஜி. உங்களுக்கு தமிழில் தெரியும் இருந்தால் அது பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாப்பிட. கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. நான் முன்னே போட்டுருக்கேன் கரம் மசாலாவும். இப்போ ஆட்டு மூளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. கீரை போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்த அப்புறம் மூளை போட்டுக்கோங்க. ஆட்டு மூளை நான் 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். 3 முட்டையும் போட்டுக்கலாம். ஒரு 5 மூளை போட்டு அதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் முட்டையும் போடணும். போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றாமலே அப்படியே செய்யுங்க. நல்லா இருக்கும். மூடி வச்சிடுங்க. கொஞ்சம் சிம்மாக வச்சு மூடி வச்சிடுங்க. மூடி வச்சு நல்லா அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சு அப்பப்போ எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கினேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் சப்பாத்தி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் ஆட்டு மூளைக்கு சப்பாத்தி செய்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டு மூளை எக் ஃப்ரை. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.